தொழிலில் ஒரு அபிவிருத்தியை கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கும். வேலை செய்வர்கள் தன்னுடைய திறமைகளை காட்டக்கூடிய ஒரு தன்மை இருக்கும். பொதுவாக நம்ம என்ன பண்ணுவாங்கன்னா 10ல் குரு பகவான் வரும்பொழுது நமக்கு குரு 10ல் குரு பகவான் 10ல் வராருங்க, குரு பதவி இறக்குவார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த இடத்தில் அப்படி இல்லை. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரம் குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. எல்லாம் வல்ல ஸ்ரீ காஞ்சமகா பெரியவா பொற்பாதம் பணிந்து கொண்டு அன்பு MTV நேயர்களுக்காக இந்த அற்புதமான வைகாசி மாத பலன்களை பற்றி பார்க்க இருக்கின்றோம். அன்பு சிம்மராசி நேயர்களே, சிம்மராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு அற்புதமான காலகட்டம். இப்போ இந்த சிம்மராசி என்பவர்களுக்கு தொழில் ஸ்தானம், பாக்கியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 10ஆம் இடத்துல லக்னாதிபதி என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் உட்காரார். சூரிய கேது தொடர்பு நடக்கும். சூரிய கேது தொடர்பு நடப்பது மட்டுமல்ல, ஏற்கனவே குரு பெயர்ச்சியில் நாம் குரு பகவான் ரிஷப ராசிக்கு வருவார், 10ஆம் இடத்துக்கு வந்துடுவார். அப்போ சந்திரனுக்கு 10ல் குரு இருக்கும்போது உச்சி சிந்தனை ஸ்தானம் வேலை செய்யும். அவருடைய மதிப்பீடுகள் நமக்கு வலுப்பெறக்கூடியதாக இருக்கும், மதிப்பீடு பலத்தை பெறக்கூடியதாக இருக்கும். அப்போ பலம் எப்படி இருக்கும்? சந்திர குரு சேர்க்கை, குரு சந்திர யோகம். அப்போ இங்கே குரு சந்திர யோகம் வரும்பொழுது அந்த சந்திரனுக்கு கேந்திரத்தில் குரு பகவான் வருவார். சந்திரனுக்கு கேந்திரத்தில் வரும்போது பலத்தை பெறக்கூடியவராக ஆக்கி, எப்போ சந்திரனுக்கு கேந்திரத்தில் குரு வராரோ அப்போல்லாம் குரு சந்திர யோகங்கள் வரக்கூடிய ஒரு தன்மை கிடைக்கும், நன்மையை தரக்கூடியவராக இருப்பார். அது இல்லாத உச்சி சிந்தனை சாரத்தில் குரு வருவார். சூரிய குரு சேர்க்கை நடக்கும், சுக்கிர குரு சேர்க்கை நடக்கும். அப்போ சுக்கிர பகவான் ஆட்சியாக வருவார், 10ஆம் அதிபதி ஆட்சியாக தொழிலில் ஒரு அபிவிருத்தியை கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கும். வேலை செய்வர்கள் தன்னுடைய திறமைகளை காட்டக்கூடிய ஒரு தன்மை இருக்கும். பொதுவாக நம்ம என்ன பண்ணுவாங்கன்னா 10ல் குரு பகவான் வரும்பொழுது நமக்கு குரு 10ல் குரு பகவான் 10ல் வராருங்க, குரு பதவி இறக்குவார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த இடத்தில் அப்படி இல்லை. 10ல் குரு பகவான் வருவதனால் அவர்களுடைய கடும் சோதனைகளை சந்திப்பார். தொழிலில் எப்படி இருக்குன்னா நிறைய அந்த காம்படிட்டிவான எக்ஸாம்லாம் நடக்கிற மாதிரி அவர்களுக்குள்ள ஒரு ஃபீல்டு இருக்கும். சார் நிறைய டஃப்பான விஷயங்கள்லாம் நான் இந்த மாதிரி சந்தித்தேன் சார், என்னுடைய கேரியரையே அவங்க சோதிச்சிட்டாங்க, அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் சொல்லுவாங்க. ஆனால் சோதித்து நம்ம இவருக்கு உண்டான தகுதியான வேலையை கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை, அதாவது சாதா கிளர்க்காக இருப்பார் ஒரு ஆஃபீஸில், ஒரு இதில் ஒரு சாதா கிளர்க்காக இருப்பார். ஆனால் அவருக்கு பயங்கர டேலண்ட் இருக்கும். அந்த டேலண்ட்டை நிரூபிக்கும் விதமாக குரு பகவான் வந்த காலகட்டத்தில் அந்த டேலண்ட்டை நிரூபித்து அவருக்கு ஹையர் ப்ரொமோஷன் கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை கிடைக்கும். அதனால் குரு பகவான் வந்துட்டார், பதவி இறக்கும் அப்படின்ற ஒரு தப்பான எண்ணங்கள் வேண்டாம். குரு பகவான் வரும்போது நமக்கு பதவியை சோதித்து நமக்கு தகுதியான பதவியை கொடுக்கக்கூடியவராக இருப்பார் என்பதில் ஒரு சிறு துளி ஐயமும் இல்லை. நேரிலே எப்போ ஒவ்வொரு நேரத்திலையும் ஒவ்வொரு விதமான ஒரு விஷயங்கள் நமக்கு வருகிறதோ அதெல்லாம் நமக்கு ஒரு யோகத்தையும் பாக்கியத்தையும் பலத்தையும் தருவதற்காக தான் இறைவன் நம்முள் இருந்து நமக்கு ஒரு சிறு சிறு அமைப்பை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார். அதை நம்ம முழுமையாக புரிஞ்சுக்கணும். அப்போது சந்திர குரு சேர்க்கை, அப்போ சந்திரனுக்கு கேந்திரத்தில் குரு பகவான் இருக்கும்போது குரு சந்திர யோகம் பாக்கியத்தை பலத்திருக்கும். 2ஆம் அதிபதி வருமான ஸ்தானாதிபதியாக வரக்கூடியவர் லக்னத்திற்கு 9ல் இருக்கிறார். அப்போ வருமானங்கள் பலத்தை கொடுக்கும். அவர் 10ஆம் இடத்துக்கு 16ஆம் தேதிக்கு மேல் 10ஆம் இடத்துக்கு வருவார். குரு சுக்கிர சேர்க்கை, குரு சந்திர யோகம், புத குரு சேர்க்கை. இது தொழிலில் ஒரு அபிவிருத்தி கொடுக்கும், தொழில் ஸ்தானத்தை பாக்கியத்தை பலத்தை பெறக்கூடியதாக இருக்கும். லக்னத்திற்கு 4ஆம் இடம் சொல்லக்கூடிய சுகஸ்தானாதிபதியாக வரக்கூடிய 4ஆம் இடம் செவ்வாய் ராகு சேர்க்கை. செவ்வாய் 8ல் போய் மறைகிறார். அதனால் சுகங்கள் இங்கு இல்லை, சுகம் கடுமையை கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும். அதனால் நேயர்களே இந்த காலகட்டம் அவர்களுக்கு நான் சுகமாக ஜாலியாக இருக்கணும்னு நினச்சேன், ஒரு டூர் போகணுன்னு நினச்சேன், இதெல்லாம் நமக்கு இந்த காலகட்டத்தில் இல்லை. நாம் நம்மளுடைய வேலையை சிறப்பாக செய்யக்கூடிய காலகட்டம், நம்மளுடைய திறமையை சிறப்பாக நிரூபிக்கக்கூடிய காலகட்டம். ஆனால் தொழிலின் மீது கவனத்தை செலுத்துங்கள், சுகத்தின் மீது நாட்டம் தேவையில்லை. அதனால் இந்த காலகட்டம் இப்போ திருமணம் ஆகாதவர்களுக்கு 9ஆம் இடத்துல குரு பகவான் வரும்போது சிம்மராசி என்பவர்களுக்கு திருமண பாக்கியங்கள் கைகூடி இருக்கும். திருமணம் சிறப்பாக நடக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கும், திருமணம் நடந்திருக்கக்கூடிய தன்மை இருக்கும். எல்லாமே அவர்களுக்கு ஒரு பலத்தை தரக்கூடிய ஒரு அற்புத விசேஷத்தை தரக்கூடியவராக அந்த காலகட்டத்தில் அமர்ந்திருப்பார். அப்போ குரு பெயர்ச்சி வந்தவுடனே திருமணம், அதை நிச்சயித்தவர்களுக்கு திருமணத்தை, யோகத்தை, பாக்கியத்தை, பலத்தை தரக்கூடியவராக, அதான் நிச்சயத்தில் அங்கே இருக்கும்போது நிச்சயதார்த்தம்லாம் பண்ணியிருப்பாங்க. அவர் திருமணம்
நிச்சயதார்த்தம் முடிஞ்சு அவர்களுக்கு திருமண யோகத்தை பாக்கியத்தை பலத்தை தரக்கூடிய அதிகாரம் இருக்கும். அதனால் நேயர்களே, இந்த காலகட்டம் ஒரு விசேஷமான காலகட்டம். ஆனால் அன்பு நேயர்களுக்கு இது ஒரு அற்புதத்தையும் பாக்கியத்தையும் பலத்தையும் பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். இந்த சிம்மராசி என்பவர்கள் எந்தெந்த கோவில்கள்லாம் வழிபடலாம் அப்படின்னா, முருகர் கோவில்கள் வழிபடுவது மிக மிக சிறப்பையும் ஏற்றத்தையும் பாக்கியத்தையும் பலத்தையும் தரக்கூடியதாக இருக்கும். முருகருக்கு அதாவது வைகாசி மாதம் வைகாசி விசாகத்தில் முருகரை போய் தரிசனம் பண்ணிட்டு வாங்க. நீங்கள் யோகமும் பாக்கியமும் பலமும் இருப்பங்க. இந்த அறுபடை வீடு என்று சொல்லக்கூடிய அற்புதமான ஆன்மீகம், அதாவது பழனிமலை முருகரை நீ தரிசனம் பண்ணிட்டு வாங்க. உங்களுக்கு யோகமும் பாக்கியம் பலமும் வரக்கூடியதை திருச்செந்தூர் முருகரை பண்ணிட்டு வாங்க, திருத்தணி முருகரை பண்ணிட்டு வாங்க. ஒரு விசேஷ பலனை இந்த மாதம் அனுபவிக்கிறீர்கள். யோகம் பாக்கியம் பெற முருகர் வழிபாடு செய்யுங்கள். யோகமும் பாக்கியம் இல்லம் தேடி வரக்கூடியதாக அமையும்.